அன்பு நண்பர்களே, வணக்கம். எல்லாம் வல்ல இறைவன் அன்னை மரியாள் வழியாக இன்றும் என்றும் நம்மை வழிநடத்துவராக. அன்பு நண்பர்களே, தினமும் இன்றைய புனிதர்கள் மற்றும் வாசகம் மறைவுரை கேட்க நமது சேனலை ஜெய்சான் சாஹா ஜே 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 சேனலை லைக் மற்றும் சப்ஸ்கிரைபர் செய்யுங்கள் மற்றும் உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் செய்யுங்கள். பாஸ்கா காலம் 6ஆம் வாரம் திங்கள்கிழமை. நற்செய்தி வாசகம். யோவான் எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். 15 முதல் 26 மற்றும் 16 மற்றும் 4 வரை. அக்காலத்தில் இயேசு தம் சீடரை நோக்கி கூறியது: தந்தையிடமிருந்து நான் உங்களுக்கு அனுப்பப் போகிற துணையாளர் வருவார். அவரே தந்தையிடமிருந்து வந்து உண்மையை வெளிப்படுத்தும் தூய ஆவியார். அவர் வரும்போது என்னை பற்றி சான்று பகர்வார். நீங்களும் சான்று பகர்வீர்கள், ஏனெனில் நீங்கள் தொடக்க முதல் என்னோடு இருந்து வருகிறீர்கள். நீங்கள் நம்பிக்கை இழந்து விடாதிருக்க இவற்றையெல்லாம் உங்களிடம் சொன்னேன். உங்களை தொழுகை கூடத்திலிருந்து விலக்கி வைப்பார்கள். உங்களை கொல்லுவோர் கடவுளுக்கு திருப்பணி செய்வதாக எண்ணும் காலமும் வருகிறது. தந்தையையும் என்னையும் அவர்கள் அறியாமல் இருப்பதால் தான் இவ்வாறு செய்வார்கள். இவை நிகழும் நேரம் வரும்போது நான் உங்களுக்கு இவை பற்றி முன்பே சொன்னதை நினைவுபடுத்திக் கொள்ளுங்கள். இதற்காகவே இவற்றை உங்களிடம் கூறினேன். இது கிறிஸ்து வழங்கும் நற்செய்தி. கிறிஸ்துவே உமக்கே புகழ். இயேசு சீடர்களை நோக்கி, தந்தையிடமிருந்து நான் அனுப்பப் போகிற துணையாளர் வருவார். அவரே தந்தையிடமிருந்து வந்து உண்மையை வெளிப்படுத்தும் தூய ஆவியார். அவர் வரும்போது என்னை பற்றி சான்று பகர்வார். நீங்களும் சான்று பகர்வீர்கள் என்றார். யோவான் 15, 16, 17. அன்பார்ந்த இணையதள நண்பர்களே, இயேசு இறந்ததும் சீடர்கள் நம்பிக்கை இழந்து போயினர். இவ்வளவு காலம் தங்களோடு பேசி பழகி நடமாடிய தங்கள் தலைவர் தங்களை தவிக்க விட்டு சென்று விட்டாரே என அவர்கள் கலங்கினர். அப்போது இயேசு அவர்களுக்கு தோன்றி தாம் உயிர் வாழ்வதாக எடுத்துரைத்து அவர்களை தேற்றினார். இயேசுவின் உயிர்த்தெழுதல் அவர்தம் சீடர்களுக்கு புத்துயிர் வழங்கியது, புதிய தெம்பை ஊட்டியது. இயேசு தம்மை விட்டு பிரிந்தாலும் தம்மோடு ஒரு புதிய முறையில் தங்கியிருக்கிறார் என்பதை அவர்கள் உணர்ந்தார்கள். ஏனென்றால் இயேசு அவர்களுக்கு தூய ஆவியை வாக்களித்தார். தூய ஆவி தந்தையிடமிருந்தும் இயேசுவிடமிருந்தும் புறப்பட்டு வருபவர். அவர் இயேசுவின் சீடர்களுக்கு துணையாக வருகிறார். அவரே நமக்கு உண்மையை வெளிப்படுத்துகிறார். நானே உண்மை என இயேசு அறிவித்திருந்தார். கடவுளை பற்றியும் கடவுள் நம் மீது கொண்டுள்ள அன்பு பற்றியும் அமைந்த உண்மையை இயேசு நமக்கு வெளிப்படுத்துவது தூய ஆவியின் வழியாகவே. இவ்வாறு உண்மையை நமக்கு தொடர்ந்து வெளிப்படுத்துகின்ற ஆவி இயேசுவை குறித்து சான்று பகர்வார். அதாவது தூய ஆவியின் செயல் வழியாக இயேசு நம்மிடையே தங்கி நம்மை வழிநடத்துவதை நாம் உணர்ந்து கொள்வோம். இயேசுவை பற்றி அறிவு பெறுகின்ற நாம் இயேசுவுக்கு சான்று பகர்வோம். எனவே தந்தையிடமிருந்து நம்மை தேடி வந்த இயேசு தந்தையிடம் சென்றதோடு நின்று விடாமல் நம்மோடு என்றும் தங்கியிருந்து நமக்கு கடவுளை பற்றிய உண்மையை தொடர்ந்து அறிவிக்க தூய ஆவியை அளித்துள்ளதால் நாமும் சான்று பகர்வதற்கான தகுதியையும் பொறுப்பையும் பெறுகின்றோம். கடவுளின் அன்புக்கு நாம் சாட்சிகளாக வாழ்ந்திட அழைக்கப்படுகிறோம். மன்றாட்டு. இறைவா, உம் அன்புக்கு சான்று பகர்ந்து இவ்வுலகில் வாழ்ந்திட எங்களுக்கு அருள்தாரும். அன்பு நண்பர்களே, தினமும் இன்றைய புனிதர்கள் மற்றும் வாசகம் மறைவுரை கேட்க நமது சேனலை ஜெய்சான் சாஹா ஜே 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 சேனலை லைக் மற்றும் சப்ஸ்கிரைபர் செய்யுங்கள் மற்றும் உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் செய்யுங்கள்.